கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை வைத்திருக்கிறாரு. அது அவர் நிறைய பேத்த கொலை செய்தவராயிற்று. அவர் எப்படி வைத்தார்? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். இது மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டாலின் அவர்கள் மீது, ஸ்டாலின் மீது அல்ல, எல்லா உலகத்துடைய எல்லா தலைவர்கள் சிந்தனையாளர்கள் மீதும் இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக இருந்து அவர் அந்த சோவியத் யூனியன் மிகப்பெரிய அளவில் வலுவாக கட்டமைத்தார் அப்படிங்கிறது ஒன்று. உலக அளவில் அமெரிக்காவுடைய நெருக்கடிகளுக்கு மாறாக சோவியத் யூனியன் மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதியான நாடாக உருவாக்கினார். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், இரண்டாம் உலகப் போரின் பொழுது பாசிச நாடுகள் இது இத்தாலி, ஜெர்மன் போன்ற நாடுகள் சூழ்ந்திருந்த பொழுது உலகத்தை பாசிசத்தினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றியதில் ஸ்டாலினுடைய பங்குங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஸ்டாலின் ஒரு இரும்பு திரை நாடாக ரஷ்யாவை மாற்றினார் குற்றச்சாட்டு அங்க இருக்க கம்யூனிஸ்டுகள் மத்தியிலேயே முன்வைக்கப்பட்டது. மிகப்பெரிய சர்வதிகாரமாக மாறியது. ஏன்னா பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம்ங்கிறது காரல் மார்க்ஸை வலியுறுத்திய ஒரு விஷயம் தான். பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம் என்பது ஒரு காலகட்டத்தில் உடைமைகளை நம்ம பொது உடைமையாக மாற்றுகிற பொழுது, அரசுடைய கைகளுக்கு வருகிற பொழுது முதலாளிகளும் நிலப்பிரபுத்துவவாதிகளும் மிகப்பெரிய இவ்வளவு நாள் அனுபவிச்சிருந்த உடைமைகள் டக்குன்னு அரசாங்கத்து உடைமையாக மாற்றப்பட்டு எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுவது அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிறப்ப அரசுக்குங்கிற ஒரு சர்வதிகாரத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் ஒரு அவசியம் சோசியலிச அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம்ங்கிற ஒன்று நடைமுறையில் இருந்தது. ஆனால் பின்னால் அப்பயே சோவியத் யூனியனில் இவருக்கு ஸ்டாலினுக்கும் ட்ராட்ஸ்கிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல்கள் இருந்தது. ட்ராட்ஸ்கி கொல்லப்பட்டார். அதற்கு காரணமே ஸ்டாலின் தான் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கூட உண்டு. ஸ்டாலின் ட்ராட்ஸ்கியுடைய மோதல் பற்றி குடியரசிலேயே எழுதியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில பத்திரிகைகள் எழுதுவதற்கு முன்பு குடியரசிலேயும் அது மாதிரியான தகவல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது என்பது ஒரு வரலாறு. அப்ப பாட்டாளி வர்க்க சர்வதிகாரம் என்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அரசுடைய சர்வதிகாரமாக, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சர்வதிகாரமாக, ஒரு தனிநபர் சர்வதிகாரமாக மாறிவிட்டது என்கிற விமர்சனத்தை கம்யூனிஸ்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஸ்டாலின் குறித்த விமர்சனங்களை மார்க்சியர்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் மீது விமர்சனம் வந்தாலும் கூட அவரை மிகப்பெரிய கொடுங்கோன்மையாளராக, மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தியவராக முதலாளித்துவ பத்திரிகைகளும் முதலாளித்துவ ஊடகங்களும் திட்டமிட்டு பரப்பியது என்கிற விமர்சனங்களுமே ஒரு பக்கம் இருக்கிறது. அது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்படி கருப்பு வெள்ளையாக ஸ்டாலினை அணுகிவிட முடியாது. ஸ்டாலினுடைய பங்களிப்புகள் என்பது ஒன்று. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மீதான விமர்சனங்களும் உண்டு. அதனால ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினை ஒரு மிகப்பெரிய ஹிட்லர் மாதிரி ஸ்டாலினை மதிப்பிட்டு விட முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அன்றைக்கு இருந்த சூழல்ல கம்யூனிஸ்டம் என்பது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களுக்கு இருந்தது. கலைஞரே நான் பெரியாரையும் அண்ணாவையும் சந்தித்திருக்காவிட்டால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் ஸ்டாலின் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு அவர் இந்த தனக்கு குழந்தை பிறந்தபோது ஸ்டாலின் இறந்த அந்த நேரம், அந்த தருணம், அந்த அடிப்படையில் அவர் ஸ்டாலினுடைய பெயரை வைத்திருந்தார் என்பது யதார்த்தமான ஒரு விஷயம். அது ஒரு வழக்கம்.